உலக மொழியின் தாயாம் தேனினும் இனிய மொழியாம் எம் தெவிட்டாத செந்தமிழ் மொழிக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எம் பெயர் சர்வேஷ் மாரிமுத்து. நான் அவ்யாஸ் பாடசாலையில் தமிழ் பள்ளியில் 5ஆம் நிலையில் படிக்கிறேன். நான் இன்று சுகாதாரமான உணவின் முக்கியத்துவம் பற்றி பேசப் போகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. உடல் ஆரோக்கியம் தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. ஆரோக்கியமான உடலுக்கு சுகாதாரமான உணவு மிகவும் அவசியம். சுகாதாரமான உணவு என்றால் நமது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் சரியான அளவில் வழங்கும் உணவாகும். இப்படியான உணவு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு நோய்களை தடுப்பதுடன் உடல் வளர்ச்சிக்கும் மனநலத்திற்கும் உதவுகின்றன. சுகாதாரமான உணவில் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார் சத்து ஆகியவை சமநிலையாக இருக்க வேண்டும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், பால் மற்றும் அதன் பொருட்கள் போன்றவை சுகாதாரமான உணவுகள் ஆகும். இதற்கு மாறாக அதிக எண்ணெய், சர்க்கரை மற்றும் ஜங்க் உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் உடல் பருமன், நீரிழிவு, இருதய நோய்கள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் சிறு வயதில் இருந்தே சுகாதாரமான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். மேலும் சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்டல், போதுமான அளவில் தண்ணீர் குடித்தல் ஆகியவை சுகாதாரமான வாழ்க்கைக்கு முக்கியமானவை. எனவே உணவே மருந்து என்ற சொல்லை நினைவில் வைத்து நமது தினசரி வாழ்க்கையில் சத்தான மற்றும் சுகாதாரமான உணவுகளை தேர்வு செய்வோம். அதுவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சிறந்த வழியாகும். நன்றி, வணக்கம்.